ஹாய் எவ்ரிவன். நம்ம 11th வந்து ரெடியூ சிலபஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமில் 7 லெசன்ஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன படிக்க போகிறோன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1.4 மோல் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.4.1 அவகாட்ரோ நம்பர், 4.2 molar mass, 4.3 molar volume. Next வந்து 1.5 gram equivalent concept. Okay, next வந்து 1.6 51ல வந்து equivalent mass of acid, base, salts, oxidizing agent and reducing agents. Okay, next வந்து 1.6 next வந்து 1.6 empirical formula and molecular formula and 1.61 படிச்சுக்கோங்க. இது வந்து 6.2 calculation of molecular formula from empirical formula. 1.7 படிச்சுக்கோங்க. 7.1 and வந்து 7.2 படிச்சுக்கோங்க. ஓகே, லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.8 படிங்க. 1.8 redox reaction and 1.81 oxidation number. அவ்வளோதான், ஃபஸ்ட் லெசன் இஸ் ஓவர். அடுத்து வந்து லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா 2.1 இன்ட்ரடக்ஷன் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1.1ல் போர் ஆட்டம் மாடல் அண்ட் வந்து 1.2ல் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் அண்ட் வந்து 2.2ல் பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி ஆஃப் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து 2.1 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் 2.3 ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5 குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் 2.52 படிச்சுக்கோங்க. அடுத்து எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 2.6 ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 2.6.1 ஆல்ஃபா பிரின்சிபல் and 6.3 Hund rules of maximum multiplicity and 2.64 electronic configuration of atom and 6.5 பார்த்தீங்கன்னா stability of half filled and completely filled orbitals and 6. அவ்வளோதான் இந்த லெசன் ஓவர். அண்ட் தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். தேர்ட் லெசன் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 3.2 ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. 3.2.1 மாடர்ன் பீரியாடிக் டேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.3 போயிருங்க. நாமன் கல்ச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100க்கு மேலே இருக்க எலமெண்ட்ஸுக்கு வந்து எப்படி நேம் வைக்கலாம்னு இருக்கா ஐயூப்பா மெத்தட், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.4 grouping of element based on electronic configuration and அதிலே subgetting variation of electronic configuration along the periods. நெக்ஸ்ட் வந்து 4.2 பார்த்தீங்கன்னா variation of electronic configuration in the groups. அடுத்து வந்து 3.5 periodic trends in properties. அதில் வந்து atomic radius. அடுத்து பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ், அதை சப்கெட்டிங் எல்லாமே படிக்கணும். அயோனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3.6 பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் 6.1 அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். அதில் சப்கெட்டிங் அடுத்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஓகே, அந்த லெசன் வந்து 4 ஹைட்ரஜன். அதில் பார்த்தீங்கன்னா 4.1 இன்ட்ரொடக்ஷன். அடுத்து 4. அதில் சப்கெட்டிங் பொசிஷன் பீரியாடிக் டேபிள் அண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபேரா ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டியூட்டீரியம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரீட்டியம், அது படிச்சுக்கோங்க. 4.2.3 and 2.4 அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்டீரியம்
நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரிட்டியம். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதில் வந்து வாட்டர் மட்டும் படிச்சுக்கோங்க, வாட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹெவி ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஓகே, அடுத்து வந்து 4.6 ஹெவி வாட்டர். 4.61 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். 4.7 படிக்க வேண்டாம். அடுத்து 4.8 போயிருங்க. ஹைட்ரைட்ஸோட டைப்ஸ் படிச்சுக்கோங்க, 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு 5th lesson. அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அதில் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5.2 அல்கலி மெட்டல்ஸ், அதோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அடுத்து வந்து யூசஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அடுத்து வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த காம்பவுண்ட் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அவ்வளோதான், அல்கலி மெட்டல்ஸ் போதும். இப்போ வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்துருங்க. அதில் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம், டிஸ்டிங்டிவ் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th lesson கேசியஸ் ஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். அடுத்தது த கேஸ் ஆஃப் லாஸ் 6.2. அதில் சப்கேட்டிங் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேலுசெக்ஸ் லா. அடுத்து வந்து அவகேட்ரா ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட் வந்து 6.3 ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். 6.4 மிக்சர் ஆஃப் கேஸஸ், டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரஹம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் வந்துருங்க. அது வந்து 6.4.1. நெக்ஸ்ட் இதில் இந்த டாபிக் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 7th lesson போயிருங்க. தெர்மோடைனமிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெசன் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். 7.2 and 7.2 only subgetting types of system, properties of the system, thermodynamic process. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.3 zeroth law of thermodynamics and first law of thermodynamics. அதில் வந்து mathematical statement of the first law. 4.1 subgetting. அடுத்து வந்து 7.5 enthalpy and 7.51 enthalpy relation between enthalpy and internal energy. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5.2 enthalpy change for different types of reaction and base transition. 7.6 thermochemical equation. அடுத்து 7.8 போயிருங்க. 7.6ல் வந்து நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 7.8 போயிருங்க. 7.8 பார்த்தீங்கன்னா கெஸஸ் லா. நெக்ஸ்ட் வந்து 7.9 லாட்டிஸ் எனர்ஜி. 7.10 செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் 10.1 வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் 10. இதில் நிறைய அந்த சப்கேட்டிங்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.11.1. நெக்ஸ்ட் வந்து 7.12 தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் அதோட டெஃபனிஷன் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வால்யூம் பார்ப்போம். வால்யூம் 1 பார்த்துட்டோம். நீ வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15 லெசன் மொத்தம் கெமிஸ்ட்ரியில். இதில் வந்து நம்ம இதில் 15th lesson கிடையாது, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கிடையாது. இப்போ நம்ம 8th lesson பார்ப்போம், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக
8.3 கெமிக்கல் ஈக்லிபிரியம் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த எல்லாமே இந்த டயக்ராம்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து 8.5 ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம். இந்த 8.6 law of mass action. Next 8.61 equilibrium constants, relation between Kp and Kc அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6.3 equilibrium constant for heterogeneous equilibrium and 8.7 applications of equilibrium constant and 8.71 predicting the extent of a reaction. ஓகே 7.1 முடிஞ்சு, சாரி 7.2 அடுத்துன்னு இருக்குது, predicting the direction of a reaction. அடுத்து வந்து 7.3 பார்த்தீங்கன்னா calculation of concentration of reactants and products at the equilibrium. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.8 Le-Chatelard principle and 8.81 effects of concentration and 8.2 effects of pressure, effect of a catalyst, effect of a temperature and effect of inherent gas. ஸோ 8.58 இருக்க சப்கேட்டிங் எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9th லெசன் சொல்யூஷன்ஸ். அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் சொல்யூஷன், எக்ஸ்ப்ரெஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9.3.1 ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். Subgetting 3.2 advantages of using standard solution. Next one 9.4 solubility of the solutes, factor influencing the solubility. 4.1 படிச்சுக்கோங்க subgetting. Next வந்து 9.5 Henry's law. 9.5.1 limitation of Henry's law. 9.6 vapor pressure of liquid. 9.7 vapor pressure of liquid solution. அதில் subgetting 7.1 vapor pressure of binary solution of liquid in liquids and 7.2 vapor pressure of binary solution of solid in liquids. It's 9.8 ideal and non-ideal solutions. அதில் subgetting 8.1 ideal solution, 8.2 non-ideal solution. நெக்ஸ்ட் வந்து 9.9 colligative properties. ஓகே, இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் வந்து 10th லெசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 10 கெமிக்கல் பாண்டிங். அதில் இன்ட்ரொடக்ஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோசல் லீவ்ஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் கோவலன்ட் பாண்ட். அதில் சப்கெட்டிங் ரீப்ரசென்டிங் எ கோவலன்ட் பாண்ட் லீவி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் சார்ஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10.2.4 Lewis structure for exception for octant rule. Next on the 10.3 ionic bond. Next on the 10.5 பேருங்க bond parameters. அதுக்கு subgetting வந்து 5.6 வரைக்கும் படிச்சுக்கோங்க. polarity of bonds வரைக்கும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10.6 வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன் விஎஸ்பிஆர் தியரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி விபிடி தியரி படிச்சுக்கோங்க. அதோட சைலண்ட் ஃபியூதர்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டால் ஓவர்லேப், சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல். நெக்ஸ்ட் வந்து 10.9 ஹைப்ரிடேஷன் வந்துருங்க. அதில் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷன் அண்ட் ஜியோமெட்ரி ஆஃப் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.10 மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எம்ஓடி தியரி. இதில் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் அண்ட் 10.2 பாண்டிங் இன் சம் ஹோமோ நியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுலர். நெக்ஸ்ட் 10.3 பாண்டிங் இன் சம் heteronuclear diatomic molecular. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெசன் 11 ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் இன்ட்ரடக்ஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு பேஸ் பண்ணதை படிச்சுக்கோங்க, டேப்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். நெக்ஸ்ட் வந்து 11.3 நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதில் சப்கெட்டிங்
IUPAC rules for nomenclature of organic compound and 11.5 வந்துருங்க நெக்ஸ்ட்டு. 11.4 வேண்டாம். 11.5 isomers in organic compound. isomers படிச்சுக்கோங்க. அதில் ஒரு டைப்ஸ் stereomerasis, geometrical isomerasis, optical isomerasis. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 12th லெசன் போயிருங்க. 12th லெசனில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன், இன்ட்ரடக்ஷன், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், fission of a covalent bond. Next வந்து 1.3 nucleophiles and electrophiles. Into 1.5 electron displacement effect in covalent bonds. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசன் போது ஓவர். நெக்ஸ்ட் வந்து 13th லெசன் போயிருங்க. ஹைட்ரோகார்பன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ், ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் வேண்டாம், அதுக்கெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து அல்கின் வந்துருங்க. அல்கினில் வந்து நாமன்கிளேச்சர் வேண்டாம். ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வந்து மெக்கானிசம் படிக்க தேவையில்லை. ஓகே, ஒன்லி ரியாக்ஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கு மார்கானிக் ஆஃப் ரூலுக்குலாம் மெக்கானிசம் இருக்கும், அந்த மெக்கானிசம் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் அல்கைன்ஸ் படிச்சுக்கோங்க. அல்கைன்ஸ் டாப்பிக்கே வேண்டாம் மொத்தமாக. நெக்ஸ்ட் வந்து 13.5 வந்துடுங்க. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அடுத்து வந்து 13.5.2 அரோமாக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் அண்ட் 5.4 source of aromatic compound and 5.5 physical properties, 5.6 chemical properties. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து 5.7 directive influence of functional group in monosubstituent benzenes. லெசன் 14 பார்த்தீங்கன்னா ஹேலோ அல்கைன்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ். இன்ட்ரொடக்ஷன் படிச்சுக்கோங்க, கிளாசிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க, ஹேலோ அல்கைன்ஸ் நாமன்கிளேச்சர் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்ட் நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட் இன் ஹேலோ அல்கைன். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஹேலோ அல்கைன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3.6 14.3.6 யூசஸ் ஆஃப் ஹேலோ அல்கைன். அடுத்து வந்து 14.4 ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், அதோட ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேலோ அரீன்ஸ் வந்துருங்க. 14.15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேலோ அரீன்ஸ் வந்துருங்க 14.5. அதோட நாமன்கிளேச்சர், அதோட பாண்ட் நேச்சர் அண்ட் ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து 14.5 5.6 யூசஸ் ஆஃப் குளோரோபென்சீன். ஓகே, அவ்வளோதான் இந்த டாபிக் இஸ் ஓவர். இந்த லெசன் யூசஸ் ஆஃப் குளோரோபென்சீனோட ஒன்று பாட்டிக்கோங்க. மித்த எந்த டாபிக்குமே நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் 11th லெசனில் எதோட ரெடி சிலபஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் போடுறேன்.